Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிறர் மானம் காப்போம். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்கணும். எந்த நிலையிலையும் தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் இழந்துடக்கூடாது. ஒருவர் மானத்தையும் மரியாதையும் இழக்க நேரிட்டால் சண்டையிடலாம். அந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டால் அவருக்கு ஷஹீது நன்மை கிடைக்கும்னு இஸ்லாம் சொல்லுது. யார் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீதாவார். யார் தன்னுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவார். யார் தன்னை பாதுகாப்பதற்கு போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவார். யார் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீதாவான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்க ஒரு மனிதர் அதன் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நாளுக்கு அவர்கள் வேறு பேர் சூட்டுவாங்களோ அப்படின்னு என்ற அளவுக்கு நாங்கள் மௌனமாக இருந்தோம். இது நகருடைய துல்ஹஜ் 10ஆம் நாள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஆம் என்றோம். அடுத்து இது என்ன மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதத்துக்கு வேறு பேர் சூட்டுவார்களா என்று எண்ணும் அளவு நாங்கள் மௌனமாக இருந்தோம். அப்போது அவர்கள் இது துல்ஹஜ் மாதம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில் உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்தில் இந்த தினம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புனிதமானதோ அந்த அளவிற்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மான மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானது என்று கூறிவிட்டு இங்கே வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூற வேண்டும். ஏனெனில் வருகை தந்திருப்பவர் தம்மை விட நன்கு புரிந்து கொள்ளும் நினைவில் கொள்ளும் ஒருவருக்கு இந்த செய்தியை சேர்த்து வைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாம் ஒருவரின் மானத்திற்கும் மரியாதைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்றது இந்த செய்தியின் மூலமே விளங்கலாம். அல்லாஹ்வை பயந்த எந்த முஸ்லீமும் பிற முஸ்லீமை கொல்ல மாட்டார். அல்லாஹ்வை பயந்த எந்த முஸ்லீமும் பிறரின் பொருளை அபகரிக்க மாட்டார். ஆனால் இன்று முஸ்லீம்களிலே சிலர் சர்வ சாதாரணமாக பிற முஸ்லீமோட மானத்தில் விளையாடக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. பிற முஸ்லீம்களின் மான மரியாதையில் விளையாடுவது கஅபத்துல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமமானதாகும். அந்த புனித நாட்களையும் இழிவுபடுத்துவதற்கு சமமானதாகும் என்ற கருத்தையும் அந்த நபிமொழியை நம்ம அறியலாம். இன்னும் இஸ்லாம் மான மரியாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிச்சிருக்கணும் அறியலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பொறாமை கொள்ளாதீர்கள். பிற அதிக விலை கொடுத்து வாங்குவதற்காக விற்பனையை பொருளின் விலையை ஏற்றி வைக்காதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்க. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். அவர் தன் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் செய்யவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். இறையச்சம் தக்குவா இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது நெஞ்சை நோக்கி 3 முறை செய்கை செய்தார்கள். ஒருவர் தம் சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்ற உயிர் பொருள் மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டதும் ஆகும். ஒரு முஸ்லீமின் உயிரை கொள்வது எவ்வளவு குற்றமோ அதே அளவு குற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மான மரியாதையை கெடுக்கும் விஷயத்துக்கும் கொடுத்தாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை சுற்றிலும் தம் தோழர்கள் அமைந்திருக்க அல்லாஹ்க்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும் திருட மாட்டீர்கள் என்றும் விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள். உங்களில் எவர் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு நட்பெயை தருவது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர்கள் இவ்வுலகிலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவே அதற்குரிய பரிகாரம் ஆகிவிடும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை மறைத்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் விடப்படுகிறார். அவன் நாடினால் அவரை தண்டிப்பான், அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அவற்றுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னும் இஸ்லாம் மான மரியாதை விஷயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு விளங்கணும் அப்படின்னா ஒருவரின் மானத்தோடு விளையாடுபவருக்கு கொடுக்கின்ற தண்டனை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஒருவரின் மான மரியாதை பார்க்கக்கூடிய காரியங்களில் அவதூறு அப்படின்றது மிக முக்கிய இடத்தை வந்துட்டு வைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு ஆண் மீது அவதூறு சொல்லும்போது அவன் அடையும் துன்பத்தை விட ஒழுக்கமில்ல பெண்ணின் மீது ஒருவன் அவதூறு சுமத்துவாயானால் அவனோட வாழ்க்கையை வந்துட்டு பாழாகிவிடக்கூடியதாக இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்துவனுக்கு 80 கசையீடு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுது. பெண்களுடைய மான மரியாதை விஷயத்தில் இஸ்லாம் வந்துட்டு கூடுதல் கவனமும் செலுத்துது. வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தி சும்மலம் யஅது பிஅர்பஅதி ஷுஹதாஅ ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தத்தன் தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபுதன் வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களை 80 கசையடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிந்தவர்கள். இன்று அவதூறு பேசப்படுவதை காது கொடுத்து கேட்பவங்களும் சிலரையும் நம்ம பார்க்குறோம். இந்த அவதூறு கேட்பதற்கு காட்டுற ஆர்வத்தை ஒரு மார்க்க சொற்பொழிவு கேட்க வந்துட்டு காட்டுறாங்களான்னு பார்த்தா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த அவதூறை அன்றைய காலத்தில் வீட்டுக்கு வீடு வாசலுக்கு வாசல்னு பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மொபைல் ஃபோனை வச்சு அனைவரிடத்திலும் வந்துட்டு அவதூறை பரப்பக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமின் மானத்தில் உரிமை இல்லாமல் வரம்பை மீறுவது தான் மனிதனுக்கு செய்யும் பாவங்களில் தண்டனைகளையே மிக பெரியது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, வமன் கால ஃபீ முஃமினின் மா லைஸ ஃபீஹி அஸ்கனஹுல்லாஹ ரதுகத்தல் ஹபாலி ஹத்தா யஹ்ருஜ மிம்மா கால. யார் ஒரு முஃமினிடம் இல்லாததை கூறுவாரோ அவரை அல்லாஹ் சகதுவுடன் நரகவாசிகளின் சீலும் சலமும் உள்ள இடத்துல வந்துட்டு தங்க வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் இந்த அவதூறின் காரணமாக ஒருவர் பாதிக்கப்பட்டு அல்லாஹ் வீட்டில் முறையிட்டு அவர் வந்துட்டு பிரார்த்தனை செஞ்சார் அப்படின்னா அந்த பிரார்த்தனையாவது ஏற்றுக்கொள்ளவும் படும். அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு, அதாவது உங்களால் அநீதிக்கு உள்ளானவர் இறைவனிடம் உங்கள் அநீதி குறித்து முறையிட்டு உங்களுக்கு கேட்காத பிரார்த்தனை உங்களுக்கு எதிராக கேட்கப்படும் பிரார்த்தனையாகப்பட்டது அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அநீதி இழைக்கப்பட்டவரோட பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அநீதி இழைத்தவரின் பிரார்த்தனைக்கு அஞ்சு செயல்பட்டு இரு உலகிலும் வெற்றி பெறும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.